ஒரு அகோரி ஒரு 3 அடி தான் இருப்பான். அவன் வந்து உடம்பு பூரா ஊதி பூசிட்டு போகும்போதே இவ்வளோ சப்பாத்தி மாவை உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்றான். கேட்டுங்கப்பா, நேரில் பார்த்தீங்களா? இது நேரில் பார்த்தேன். எப்படிங்க உயிரோடு இருக்கீங்க பார்த்துட்டு? ஐயோ, நைட்டு தூங்குனீங்களா? ஒரு மாதம் சரியா அது விடாது இல்லை, இது எப்படி ஐயோ கொடுமையான விஷயமா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க சொல்கிறது, நீங்கள் தான் பாவியல், ஆடு மாடு வெட்டி திங்கிறீங்க. பதில் சொல்கிறாங்க. அப்படி வெஜிடேரியனை சாப்பிட்றதுமே பாவம் தான். நாங்கள் வெட்டியாக எரிஞ்சு சாம்பலாக போன ஒரு உடம்பை நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலையே. இப்படி ஒரு அகோரி கூட்டம் ஒன்று இருக்குது. அது 120 கூட்டம் இருக்குது அதில் மொத்தம். அதில் நரமாமிசம் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, அப்புறம் விபூதி மத்திரம் பூசிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய ஒருத்தர் ஒரு டைப்பாக இருக்கும். செத்து போன பாடியா இல்லை? போன பாடினா மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு, இதில் எல்லாம் வந்து 10 பாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 பாடி அட் அ டைமில் எரிஞ்சிட்டு இருக்கும். விறக மிச்சம் பண்ணுறதுன்றதுக்காக அந்த பாடியை வந்து பாதி எரிஞ்சிட்டு இருக்கிற போதே கங்கையில் தூக்கி போட்டுருவாங்க. நைட்டில் அது ஜாஸ்தி நடக்கும். உயிரோடு இருக்குதான் கம்பு சோளம்லாம் உயிரோட தான் இருக்குது. போட்டால் விதைச்சா முளைக்குது இல்லையா? அப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கலாம் அகோரி விட மோசமான ஆள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாமா. அவனை நியாயப்படுத்துறான். இப்போ கமல் ரஜினி மாதிரி ஹீரோக்கள் காட்சி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இல்லை சார். அவங்களோட பாதை வேற, என்னோட பாதை வேற. உங்க பார்வைக்கு வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த அகோரி மாதிரி நடிக்கிறதுக்கு ரஜினி நடிகனா ஒத்துப்பீங்களா? அவர் சொல்லிட்டு பார்க்கலாங்களா? அவர் சொல்ல மாட்டார். பாலா வந்து முதல்ல படத்துக்கு பூஜை போட்டு கரெக்டாக 31 வருஷம் ஆகுது. சின்ன பையன் இருக்காரு. பட் 30 வருஷம் முன்னாடி முதல்ல பூஜை போட்டுருக்காரு. 1993 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலுமகேந்திராவுடைய தலைமையில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றி படத்தை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின வியூ ஃபைண்டரை பாலுமகேந்திரா வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதே நாளில் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி நடந்துச்சு. பூஜை எல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. பாலா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாரு. படம் டிராப்டு அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா படம் டிராப்டு எடுக்க போகிறதில்ல அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா ஃபைனான்ஸருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, படம் ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெஞ்சு வலிச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் எப்படி உயிரோடு இருந்தானே தெரியல. 3.5 வருஷம் எப்படி சாதிக்கணுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்து 3.5 வருஷம் கழிச்சு முதல் படத்துக்கு பூஜை போடும்போது அகிலன்னு பேர் வச்சிருந்தாரு. எழுத்தாளர் அகிலனோட பையன் வந்து கண்ணன் எனக்கு பழக்கமுனால உங்கள் அப்பா பேரை வச்சா பரவாயில்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அகிலன் பேரை வச்சு அந்த பூஜை போட்டேன். அது ட்ராப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் கழிச்சு 1997 ஜூன் மாதம் 9ஆம் தேதி சேது படத்துக்கு பூஜை போட்டு விக்ரமக்கு ஹீரோவை போட்டு ஆரம்பிச்சாங்க. பாலா வந்து முதல்ல படத்துக்கு பூஜை போட்டு கரெக்டாக 31 வருஷம் ஆகுது. சின்ன பையன் இருக்காரு. பட் 30 வருஷம் முன்னாடி முதல்ல பூஜை போட்டுருக்காரு. 1993 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலுமகேந்திராவுடைய தலைமையில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றி படத்தை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின வியூ ஃபைண்டரை பாலுமகேந்திரா வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதே நாளில் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி நடந்துச்சு. பூஜை எல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. பாலா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாரு. படம் டிராப்டு அப்படின்னாரு.